இந்த சோமு ஸ்கூலுக்கு கிளம்புனானா இல்லையான்னு தெரியலையே. சோமு சோமு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மாவா, ஸ்கூலுக்கு கிளம்பியா இல்லையாடா? டைம் ஆச்சுடா. இதோ கிளம்பிட்டேம்மா, இன்னும் கொஞ்சம் தான், அதோ கிளம்பிடுவேன். இன்னும் கொஞ்சமாடி, டைம் என்னடா ஆகுது? கிளம்பிட்டேம்மா. என்னாச்சு அக்கா, என்னாச்சு? இங்கே சோமு கிட்ட என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, இன்னும் இங்கேயே இருக்கான் இவன். இதோ கிளம்பிட்டே இருக்கேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது, நானே சோமுவை கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வரேன்க்கா. ஐ ஜாலி, இன்னைக்கு மாமா கூட போறேன். சரி சீக்கிரம் கிளம்பு. நீ சீக்கிரம் கிளம்பு, நம்ம பேசிட்டே காரில் போகலாம். ஓகே மாமா. என்ன காலையிலேயே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது? போச்சு, இப்போ கிளம்புனவன் கிளம்பவே மாட்டான். என்னம்மா சொல்றீங்க? இன்னும் இல்லை, கொஞ்சம் நேரம் இருக்கு, உனக்கே புரியும். வாங்கப்பா வாங்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தாத்தா பாட்டி, நீங்க வந்திருக்கீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக வந்திருக்கோம். எப்படி உங்க சர்ப்ரைஸ்? அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் ஏன் நீங்க கூட சொல்லல வரேன்னுட்டு? சர்ப்ரைஸ்ன்னு சொல்லும் போது எப்படி நான் சொல்ல முடியும்? சர்ப்ரைஸா? சரி சோமு, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, மாமா கூட தாத்தா பாட்டி கூட வந்து ஈவினிங் விளையாடலாம். அம்மா இல்லம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன். அடி விழ போது பாரு, எப்படி அடிக்க போறேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இல்ல நான் போக மாட்டேன் இன்னைக்கு. அதான் அம்மா சொல்கிறாங்கல்லப்பா, ஒரு 2 hours தானே இன்னைக்கு ஸ்கூலு. ஓ, நான் 2 hours அங்கேயே இருந்து கூட உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? இல்ல மாமா ப்ளீஸ். நாங்கள் இங்கே தான்ப்பா இருக்க போகிறோம். உங்க கூட போயிட்டு வா, ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நாங்கள் விளையாடலாம். அதுக்கப்புறம் பாட்டி சொன்னா கேட்பல்ல, போயிட்டு வாப்பா. நீங்கெல்லாம் ஜாலியா வீட்ல என்ஜாய் பண்ணுவீங்க, நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகணுமா? நீயும் ஸ்கூலில் போய் என்ஜாய் தான்டா பண்ணுற, போயிட்டு வா ஒழுங்கா. இப்போ ஸ்கூலுக்கு போனால் தான் பின்னாடி என்ஜாய் பண்ண முடியும். நான் இப்போ என்ஜாய் பண்றேனே. இப்போ அடி வேணுமா உனக்கு? அவன் நல்ல பையன், நான் கூப்பிட்டா வருவான். வா சோமு போகலாம். வாங்க மாமா போலாம். ஆமாம், சொன்னால் உடனே கேட்குறாராம். சரி பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு வரும்போது பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கணும். எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், போயிட்டு வா. மாமா நீங்க சூப்பரா கார் ஓட்டுறீங்க மாமா. அப்படியா, நிஜமாவா சொல்கிற? ஆமா மாமா, அப்பா கூட சூப்பரா ஓட்டுவாங்க. நானே அப்பா கிட்ட இருந்தாண்டா கற்றுக்கிட்டேன். முதல்லயும் ஓட்டுவேன், ஆனால் இன்னும் சில இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்தா கற்றுக்கிட்டேன். சூப்பர் மாமா சூப்பர். தாத்தா பாட்டி கூட இருக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல வெள்ளீங்கல்ல. ஸ்கூலுக்கெல்லாம் தேவையில்லாமல் லீவ் போடக்கூடாதுடா. தேவையோட தானே போடுறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்கல்ல, அதனால தானே லீவ் போடுறேன். உங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறாங்க, அதுவும் 2 மணி நேரம் தான் ஸ்கூலு. இப்போ போயிட்டு உடனே வந்துட போகிறேன், அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நாள் லீவு? நீங்க அந்த லாஜிக் பாக்குறீங்க, நான் தாத்தா பாட்டி மேல இருக்க பாசத்தை பாக்குறேன். அது யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. சரி சரி புரிஞ்சுக்கிறோம். வீட்டுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஓகேவா? சரி கொஞ்சம் பரவாயில்ல. சரியான வாழுங்கடா நீங்கள்லாம். வேற உங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணும்? ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க மாமா, அங்க போனா எல்லாரையும் பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. நான் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். போயிட்டு ஒழுங்கா சமத்தா படிக்கணும், சரியா? நீங்க இருக்கேன்னு தானே சொன்னீங்க, இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, நான் இப்போ போயிட்டு வரேன்றீங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்நாக்ஸ் கடைக்கு தாண்டா போகிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணுமா வேணாமா சொல்லு. வேண்டாம்னா நான் இங்கேயே இருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும் தான். சரி பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள சரி மாமா சரி, எனக்கு மறக்காம அந்த சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிடுங்க. எல்லாம் சாப்பிடக்கூடாதோ, அதெல்லாம் கேளு. ஒழுங்காக ஃப்ரூட்ஸ் வாங்கி வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அம்மா கிட்ட சொல்லி ஃப்ரூட் மிக்சர்லாம் போட்டு வைக்கிறேன். சரிங்க மாமா. ஏய் சோமு, நீ ஸ்கூலுக்கு வந்துட்டியா? நான் தான் லேட்டாக வர போகிறேன்னு நினைச்சேன். நானே இப்போ வந்தேன். லேட் ஆயிடுச்சா என்ன? இல்லை பெல் அடிக்க போகுது, இனிமேல் தான் ஒரு 5 minutes இருக்கு. இப்போ சரி, நல்ல வேலை டைமுக்கு வந்துட்டோம். வீட்டில் இருந்து கிளம்புனா கஷ்டமா இருக்கு, இந்த ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு. இப்போ இருக்கும் அந்த பயம். வீட்லேயே இருந்து காலைல சீக்கிரமாக எழுந்து கிளம்பணும். அது உண்மைதான், ஆனால் பண்ண முடியலையே. ஏன் பண்ண முடியல? ராமு சோமு, இங்கே நின்று என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்கு போகாம பெல் அடிக்க போகுது, சீக்கிரமாக கிளாஸ்க்கு போங்க. சரிங்கம்மா. வாடா போயிடலாம். எங்கடா மோனா சோனா யாரையுமே காணும். அதெல்லாம் இன்னைக்கு லீவு, பர்மிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து தான் பர்மிஷன் கேட்டுட்டு போனாங்க. நானும் ஒழுங்கா லீவ் போட்டிருப்பேன். எங்க அம்மா தான் கம்பல் பண்ணி அனுப்புனாங்க. எதுக்குடா தேவையில்லாமல் லீவ் போடுற? தேவையில்லாமல்லாம் ஒன்றும் லீவ் போடல, தேவையோட தான் போடுறேன். அப்படி என்ன சாருக்கு தேவை வந்தது இப்போ? ஊர்ல இருந்து எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்கடா. உங்களுக்கு தான் தெரியும்ல, மாமா அத்தை பாலா மகாக்கா எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. அப்ப நான் அவங்க கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? சொல்லு. ஆனா அம்மா தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. ஏய்
வரணும்டா. லீவ் போட்டு அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனை வரும். நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம் வேறு முடிஞ்சிருச்சு. திடீர்னு எப்போ வேணால் லீவ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. அவங்க கூட விளையாடிக்கோ. இப்போ லீவ் போட்டிங்கன்னா அட்டெண்டன்ஸ் போயிட்டோம்டா. லீவ் போடாமல் வந்தோம்னா நம்ம அந்த சார்ட்லலாம் நம்ம பேர் ஒட்டி ஃபுல் அட்டெண்டன்ஸ்ன்னு போட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கூட தருவாங்கடா. ஆமாண்டா, நம்ம குரூப்பில் எல்லாருமே ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். மறந்துட்டியா? ஆமாங்க, இதை நான் மறந்தே போயிட்டேன். ப்ராஜெக்ட் வேற பண்ணணும்ல, நம்ம அதை வேற எப்போ பண்ண போகிறோம்? அந்த டேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கடா. ப்ராஜெக்ட்டுக்கு காம்படிஷனுங்கிறதுனால அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதா. அதனால அது பிரச்சனை இல்லை, நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீ வாலா மகாக்கா கூடலாம் ஜாலியாக விளையாடு, அதுக்கப்புறமே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பர், இப்போ ஜாலியாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. மிஸ் வராங்கடா, பேசாதீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங். சரி, நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ், காலையிலேயே உங்கள் ரூமில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. ஓகே ஓகே, என்னோட டீச்சர்ஸ் டேபிளில் தானே வச்சேன். ஆமாம் மேம். வெரி குட். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஹாப்பி நியூஸ்? சீக்கிரமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டெஸ்ட் பேப்பர்லாம் வந்துருச்சு, அதை பார்த்துடலாமா? டெஸ்ட் பேப்பரா? அதை பார்த்தா ஹாப்பியாவா? எப்படி இருக்கும்? நான் சும்மா விளையாடினேன். டெஸ்ட் பேப்பர்லாம் இப்போ காட்ட மாட்டேன். உங்களுடைய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போத்துலேருந்து 10 days உங்களுக்கு லீவ் விட போகிறோம். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? உங்களுக்கான அசஸ்மெண்ட்டு என்ன, ஹோம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெட்டரில் வீட்டுக்கே சொல்லிவிடுவோம். ஸோ அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். இப்போ ஜாலியாக நீங்கள் வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் வெக்கேஷனை. எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க மிஸ். தேங்க்யூ ஸோ மச். பெல் அடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டுக்கும் போகலாம். ஹாப்பி வெக்கேஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சொன்னதெல்லாம் போதும். போய் ஒழுங்காக வீட்டில் இருங்க, விளையாடுங்க, வெயிலில் சுத்தாதீங்க. ஓகே மிஸ். இப்போ தானே கவலைப்பட்டேன். வீட்டில் இருக்கணும், தாத்தா பாட்டி மாமா பத்து பாலா மகாக்கான்னு. லீவ் கிடச்சிடுச்சா? இதுக்கு போய் தேவையில்லாமல் லீவ் போட்டிருக்க பாரு. ஆமாப்பா, இப்போ செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். வீட்டுக்கு போகலாமா? தாத்தா பாட்டி வெயிட்டிங். போய் என்ஜாய் பண்ண போ. அது எப்படி எனக்காக அங்கே கரெக்டாக வெயிட் பண்ணீங்க ஸ்கூல் வாசல்ல? அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன்ல, கரெக்டாக 2 hours வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. நீ எனக்காக காத்துன்னு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அதான் கரெக்டாக வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மாமா. நான் செம்ம ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன். இப்போ என்னன்னு சொல்லுங்க. ஹாப்பி நியூஸா? சொல்லுடா சீக்கிரம், எனக்கு தெரியல. சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத. மாமா, இன்னையிலேருந்து எனக்கு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சூப்பர்டா. நம்ம எங்காவது போலாமா வெளியே? எங்கே போகணும் சொல்லு, கூட்டிகிட்டு போகிறேன். இது டபுள் தமாக்காவா இருக்கே. கூட இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஹாப்பி நியூஸா? அது என்ன, நீயே சொல்லுடா. ஹோம் அசைன்மெண்ட் எதுவுமே கொடுக்கல மாமா இன்னும். அடக்கடவுளே, இது இன்னும் ஜாலி தான் உனக்கு. ஆமா, ஆனா அது எப்ப வேணா கொடுக்கலாம். டென்டேட்டிவ் மாதிரி. சூப்பர். சரிவா, வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணு. அதுக்கு தானே வந்துகிட்டே இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். மாமா, நம்ம வீட்டையே மாத்தி வச்சிருக்கோம். ஆமாம், கொஞ்சம் மாற்றி பார்ப்போம்னு தோணுச்சு. அதான் சில இதெல்லாம் மாற்றிட்டோம். எப்படி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. என் ஃப்ரெண்டு ராமு வீடு கூட இப்படிதான் இருக்கு. அப்படியா? அழகாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா மாமா. தாத்தா பாட்டி எல்லாம் எங்க? என்னடா ராமு, தாத்தாக்கு என்ன வச்சிருக்க? தாத்தாவை கூப்பிடுற? பெரிய கிஃப்ட் தாத்தா உங்களுக்கு. இதுதான் கரெக்டு தான். வா, எனக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுங்க தாத்தா. எவ்வளோ நாளாச்சு கதைக்கு. நீங்க தானே சொல்லிட்டா போகுது. எங்க இதோ இருக்குப்பா. பாட்டி, உங்க கூட ஜாலியா இருப்பேன் பாட்டி. எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு தரேன். கண்டிப்பாக உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரேன். ஓகேவா? செஞ்சு தர போறீங்க. என்ன விஷயம், என்ன நடக்குது? எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சோமுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எனக்கு பாட்டி, உனக்கும் தான்டா பாலா. ஹாய் ஜாலி. அதுக்கு கொஞ்சம் தேவையான சாமான்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். அம்மா, லிஸ்ட்டை கொடுங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்ப்பா கூட. நம்மளும் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, நானும் உன் கூட வரேன். பாட்டி, நானும் வரேன்ப்பா. நானும் வரேன் பாட்டி. சரி, எப்படி இவங்களையும் கூட்டிட்டு போலாமாப்பா? கூட்டிகிட்டு போகலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களா வாங்க, நம்ம போயிட்டு வரலாம்.